வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2013 நடந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 107. The day designated by the UNO as the UN Public Service Day is ஐநா சபையால் ஐநா பொது சேவை தினமாக அமர்த்தப்பட்ட தினம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 23rd June. 108. Match the countries with its national emblem. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ டி படி பார்த்தோம் அப்படின்னா பெங்களாதேஷோட எம்ப்ளம் வந்து வாட்டர் லில்லி, டென்மார்க் வந்து பீச், ஜெர்மனிக்கு வந்து கார்ன்ஃப்ளவர், யூஎஸ்ஏக்கு வந்து கோல்டன் ராட், சிரியாவுக்கு வந்து ஈகிள். 109. The world's fastest supercomputer released in June 2013 by China is ஜூன் 2013 சீனாவால் வெளியிடப்பட்ட உலகின் அதிவேக மீ கணினி எது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி டியான்ஹே 2. 110. லிஸ்ட் 1 and 2 இதில் கரெக்டாக இருக்கிறது எதுன்னு நம்ம சொல்லணும். இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 4 only. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி ட்ரிவாண்ட்ரம், இது மட்டும்தான் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்ப்போம். ஐஎஸ்ஆர்ஓ அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னா பெங்களூர். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னா இதுவும் பெங்களூர். நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி. 111. அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷன் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ஆர் தி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ்டு பை த க்ளோன்டு செல், அதாவது மோனோக்ளோனல் எதிர்ப்பு பொருட்கள் என்பவை க்ளோன் செல்களால் உருவாக்கப்பட்ட எதிர்ப்பு பொருட்கள் ஆகும். ரீசன் தே ஆர் யூஸ்டு ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வைரல் டிசீசஸ், இவை வைரஸ் நோய்களை குணப்படுத்த பயன்படுத்துகின்றன. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏ அண்ட் ஆர் வந்து கரெக்ட். அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து கரெக்ட். 112. Janani Suraksha Yojana was launched by National Rural Health Mission. Its main purpose is அதாவது தேசிய கிராம சுகாதார மிஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து லான்ச் பண்ணது தான் ஜனனி சுரக்ஷா யோஜனா. இந்த திட்டத்தின் நோக்கம் வந்து என்ன? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி டு ப்ரொமோட் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி எமாங் தி புவர் பிரெக்னன்ட் விமன். மருத்துவமனைகளில் கருவுற்ற ஏழை தாய்மார்கள் பிரசவத்தினை மேற்கொள்ள செய்தல், அதுதான் வந்து ஜனனி சுரக்ஷா யோஜனா, அதாவது மகப்பேறு திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை ரிலீஸ் பண்ணது யாரு? நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன். 113. Which of the following are the rocket launching centers of ISRO? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஏ படி 1 and 2, அதாவது தும்பா அண்ட் ஸ்ரீஹரிகோட்டா. தும்பா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்குது, ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷா. ஸோ இந்த ரெண்டுமே தான் வந்து என்னன்னா ஐஎஸ்ஆர்ஓட ராக்கெட் லான்ச்சிங் சென்டர், அதாவது இஸ்ரோவின் விண்வெளி ராக்கெட் ஏவுதளங்கள் தும்பா அண்ட் ஸ்ரீஹரிகோட்டா. ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 2. 114. Where was the largest biogas plant of the world inaugurated in March 2013? மார்ச் 2013 உலகின் மிகப்பெரிய உயிர் வாயு உற்பத்தி நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஃபின்லாண்ட். அடுத்த கொஸ்டின், the acronym VOIP used in communication stand for. தகவல் தொடர்பில் பயன்படும் VOIP என்னும் சுருக்க பெயர் குறிப்பது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால். வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால். 116. The quadruplet ராஜா ராணி ரோரர் ராக்கெட்ஸ் ரெஃபர்ஸ் டு, அதாவது ராஜா ராணி ரோரர் ராக்கெட் எனும் நான்கன் குழு இதனை குறிக்கும். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி த ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஃபால்ஸ் இன் ஷராவதி ரிவர், அதாவது ஷராவதி நதியில் உள்ள நீரோடை மற்றும் அருவிகளின் பெயர் தான் இந்த ராஜா ராணி ரோரர் அண்ட் ராக்கெட். இந்த ஷராவதி ரிவர் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஷராவதி ரிவரில் தான் என்ன ஃபால்ஸ் இருக்குன்னா ஃபேமஸான ஜாக் ஃபால்ஸ், JOGFALLS ஜாக் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாக் ஃபால்ஸோட இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெரோசோப்பா ஃபால்ஸ். ஓகேவா? ஜெர்சோப்பா ஃபால்ஸ். ஸ்பெல்லிங் எழுதிக்கோங்க, GERSOPPA ஜெர்சோப்பா ஃபால்ஸ். இதுதான் வந்து என்னென்னா ஜாக் ஃபால்ஸ். இது எங்கே இருக்குது? ஷராவதி ரிவரில் கர்நாடகாவில் இருக்குது. 117.
டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா சயின்ஸ் மியூசியம் இஸ் சிச்சுவேட்டட் அட் டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா அருங்காட்சியகம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி பெங்களூர். 118 who headquartered is situated at உலக சுகாதார இயக்கம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதோட தலைமையிடம் எங்கே அப்படின்னா ஆப்ஷன் சி ஜெனீவா. 119 லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து மேட்ச் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி படி அசாம் வந்து பிஹு, அசாம் வந்து பிஹு. குஜராத் வந்து மகா சங்கராந்தி. அருணாச்சல் பிரதேஷ் வந்து மொபேன். கேரளா வந்து ஓணம். இது வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். 120 சில்வர் ரெவல்யூஷன் டினோட்ஸ் வெள்ளி புரட்சி என்பது எதை குறிக்கிறது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி எக் ப்ரொடக்ஷன், அதாவது முட்டை உற்பத்தி. 121 who was called as the father of Indian archaeology இந்திய தொல்லியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 122 consider the statements regarding Gupta's age and choose the correct answer. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2, 3 and 4. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட்ஸ் அ டீட்டெயில் அக்கௌண்ட் ஆஃப் சந்திரகுப்தா 2. அது வந்து தப்பு. ஸோ அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் யாரை பற்றி சொல்லும் அப்படின்னா சமுத்திரகுப்தாவை பற்றி சொல்லும். ஓகேவா? அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லும்? சமுத்திரகுப்தாவை பற்றி சொல்லும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு, மற்ற மூணுமே கரெக்டு. செகண்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அந்த மெஹருலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன்ஸ் கான்கஸ்ட் ஆஃப் சந்திரகுப்தா 1, அதாவது மெஹ்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரின் படையெடுப்புகளை குறிப்பிடுகிறது. இது கரெக்டு. தேர்ட் ஒன் வந்து என்னது? சமுத்திரகுப்தா இஷ்யூட் கோல்டு காயின் அண்ட் சில்வர் காயின் வித் த லெஜண்ட் ரீஸ்டோரர் ஆஃப் தி அஸ்வமேதா. சமுத்திரகுப்தரின் வெள்ளி தங்க நாணய வெளியீடு அவரே அஸ்வமேத யாகத்தை காத்தவர் என காட்டியது. ஃபோர்த் ஒன் சந்திரகுப்தா 2 கால்டு ஹிம்செல்ஃப் விக்ரமாதித்யா. இரண்டாம் சந்திரகுப்தா தன்னை விக்ரமாதித்தன் என்றும் அழைத்து கொண்டார். ஸோ இந்த 2, 3, 4 வந்து கரெக்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 123 who was the author of Tariq-i-Mubarak Shahi? ஸோ Tariq-i-Mubarak ஷாஹின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஃபக்ருதீன். 124 if I were guilty of an unjust act I would rise in judgment against myself. whose statement is this? நான் நீதிக்கு புறம்பான குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வேனாயின் எனக்கு எதிரான தீர்ப்பை நானே வழங்கிக் கொள்வேன். இது யாருடைய கூற்று அப்படின்னா ஆப்ஷன் பி அக்பர். 125 மேட்ச் பண்ணணும். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ ஏ படி பார்த்தோம் அப்படின்னா பாபர். ஸோ பாபருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பாபருக்கு வந்து காபுல் பாக். ஹுமாயூனுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? தீன் பனா. ஓகேவா? அக்பருக்கு வந்து புலந்த் தர்வாசா. ஷாஜஹான் வந்து திவானி காஸ். 126 அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசைப்படுத்துக. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ படி ஃபர்ஸ்ட் வந்து எது வரும் அப்படின்னா அரப் கான்கொஸ்ட் ஆஃப் சிந்துவின் மீது அரேபிய படையெடுப்பு. அடுத்து வந்து என்ன வரும்? சோம்நாத் எக்ஸ்பெடிஷன் ஆஃப் முகமது ஆஃப் கஜினி மாமூதுவின் சோம்நாத படையெடுப்பு. அதுக்கப்புறம் என்ன? த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டரைன் முதலாம் டரைன் போர். லாஸ்ட்டாக வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்லேவ் டைனாஸ்டி ரூல் இன் டெல்லியில் அடிமை வம்ச ஆட்சி வந்து நிறுவப்படுத்துதல். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன் ஏ. 127 which of the following statement is correct? ஸோ கொடுத்ததில் எது கரெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ ஏ படி coronation ஆஃப் சிவாஜி 1674 சிவாஜி பட்டம் சூட்டிய ஆண்டு 1674. Next question. In 1948, the first Linguistic Provinces Commission was headed by 1948 முதலாவது மொழிவாரி மாகாண ஆணைய தலைவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எஸ்கே தார். 129 மேட்ச் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. டெம்பிள் அது கட்டினவங்க அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ சி படி பார்த்தோம் அப்படின்னா சோழேஸ்வர டெம்பிள் கட்டினது விஜயாலயா.
அப்புறமா வந்து கோரங்கநாத கோயில் ஒரு கோரங்கநாத டெம்பிள் வந்து கட்டினது யார் அப்படின்னா பராந்தகா 1. பாலசுப்ரமணியன் டெம்பிள் வந்து ஆதித்யா 1. அப்புறமா வந்து கம்பா ஹரீஸ்வரா டெம்பிள் வந்து குலோத்துங்கன் 1. ஓகே, ஆப்ஷன் சி. 130 லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ ரெஸ்பிரேஷன் வந்து மைட்டோகாண்ட்ரியன். புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ரிபோசோம். ஃபோட்டோசிந்தசிஸ் குளோரோபிளாஸ்ட். செக்ரீஷன் டிக்டோசோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சுவாசித்தல் வந்து என்னென்னா மைட்டோகாண்ட்ரியன். புரத சேர்க்கை வந்து ரைபோசோம். ஒளி சேர்க்கை குளோரோபிளாஸ்ட். சுரத்தல் டிக்டோசோம். ஓகே, ஆப்ஷன் டி. 131 to get a high yield, which gene from bacteria can be introduced to non-leguminous crops? மகசூலை அதிகரிக்க பாக்டீரியாவில் இருந்து எடுக்கப்பட்டு பயறு அல்லாத தாவரங்களில் செலுத்தப்படும் ஜீன் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நிஃப் ஜீன். என்னது? நிஃப் ஜீன். 132 pick out the odd one out. ஸோ ஆட் ஒன் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து ஆட் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அதாவது 4. அதாவது போலியோ கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து தப்பு. மற்றது எல்லாமே சேம். என்ன சேம் பார்த்தீங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ், லெப்ரசி அண்ட் காலரா. அதாவது காச நோய், தொழுநோய், காலரா, இந்த 3 வந்து காஸ் பண்ணுறது எது அப்படின்னா பாக்டீரியா. ஸோ இந்த 3மே பாக்டீரியல் டிசீஸ். இந்த போலியோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த போலியோ மட்டும்தான் வந்து என்னென்னா வைரல் டிசீஸ். ஓகேவா, அதுதான் வந்து ஆட் மேன் அவுட்டு போலியோ. இந்த டியூபர்குலோசிஸ் வந்து காஸ் பண்ணுற பாக்டீரியா வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசி. லெப்ரசி தொழுநோய் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. இந்த தொழுநோயை வந்து இன்னொரு நேமும் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா ஹான்சென்ஸ் டிசீஸ். ஓகேவா, ஹான்சென்ஸ் டிசீஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க லெப்ரஸியா. நெக்ஸ்ட் காலரா காஸ் பண்ணுறது விப்ரியோ காலரே. ஓகேவா, இது வந்து பாக்டீரியல் டிசீஸ். ஸோ இந்த போலியோ மட்டும்தான் வந்து என்னென்னா வைரல் டிசீஸா. 133 which of the following statement is correct? ATP molecules consist of. ஸோ ATP மூலக்கூறில் அடங்கியுள்ளவை எது அப்படின்னு கேட்டுக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அடினைன், ரிபோஸ் சுகர் அண்ட் 3 பாஸ்பேட் குரூப்ஸ். அதாவது அடினைன், ரிபோஸ் சர்க்கரை மற்றும் 3 பாஸ்பேட் தொகுப்பு. அடினைன், ரிபோஸ் சுகர் அண்ட் 3 பாஸ்பேட் குரூப்ஸ். 134 the origin and conduction of heartbeat takes place through. இதய இயக்க தூண்டல், தோன்றல் மற்றும் பரவுதலில் செயல்படும் அமைப்புகள். கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ டி படி ஃபர்ஸ்ட் வந்து சைனோ ஆரிக்குலார் கணு. அதுக்கப்புறமா ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடு. அதுக்கப்புறமா என்னது? ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கணு. அப்புறமா பண்டில் ஆஃப் ஹிஸின் கச்சை. லாஸ்ட்டாக வந்து புர்கிஞ்சி இழைகள். ஓகே, இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கரெக்டான கண்டக்ஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு. 135 அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்ஷன் menstruation happens at the end of luteal phase. லியூட்டல் நிலையின் இறுதியில் மாதவிடாய் ஏற்படுகிறது. ரீசன் the decrease in the progesterone and estrogen hormone level brings about menstruation. ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களின் சுரப்பு குறைவதனால் மாதவிடாய் ஏற்படுகிறது. ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து கரெக்டு அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 136 அரேஞ்ச் தி ஃபாலோயிங் அக்கார்டிங் டு எனர்ஜி ஃப்ளோ இன் நான் எக்கோசிஸ்டம். சூழ்நிலை மண்டலத்தில் ஆற்றல் ஒழுங்கின்படி கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்துக. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ படி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர், அதுக்கப்புறமா யார் வருவாங்க? ஹெர்பிவோரஸ், நெக்ஸ்ட்டு கார்னிவோரஸ் அண்ட் லாஸ்ட்டாக வந்து டாப் கார்னிவோரஸ். இதுதான் எனர்ஜி ஃப்ளோ. ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு உற்பத்தியாளர், அதுக்கப்புறமா அதை சாப்பிட்றது தாவர உண்ணிகள், அதை சாப்பிட்றவங்க விலங்கு உண்ணிகள். ஸோ இதெல்லாமே சாப்பிட்றவங்க டாப் கார்னிவோரஸ், அதாவது உயிரிய விலங்கு உண்ணிகள். 137 what are the disease caused by eating improperly cooked measly pork? சரியாக சமைக்கப்படாத மீஸ்லி பன்றி இறைச்சியை உண்பதால் ஏற்படும் நோய்கள் யாவை? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 and 4. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? சிஸ்டிசர்கோசிஸ் அது வந்து ஏற்படும். அண்ட் ஆல்சோ ஃபோர்த் ஒன் வந்து எதுனா டீனியாசிஸும் சிஸ்டிசர்கோசிஸும் ஏற்படும். ஓகேவா, இந்த மீஸ்லி பன்றி அதாவது போர்க்கை வந்து நம்ம கரெக்டாக
குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னா. ஸோ மற்றது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லீவ்ஸ்மேனியாசிஸ் வந்து லீவ்ஸ்மேனியா பேரசைட் அப்படிங்கிற ஒரு இதால் காஸ் ஆகுது. அண்ட் இதோட இன்னொரு நேம் வந்து என்ன அப்படின்னா பிளாக் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த பேரசைட்டை காஸ் பண்ணுறது எது அப்படின்னா சாண்ட் ஃப்ளை பைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இந்த லீவ்ஸ்மேனியாசிஸோட இன்னொரு நேம் பிளாக் ஃபீவர். அதுக்கப்புறமா தேர்ட் ஒன் அஸ்காரியாசிஸ் வந்து அஸ்காரிஸ் லும்பிகாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் வார்ம்னால் காஸ் பண்ணுற டிசீஸ் தான் இந்த அஸ்காரியாசிஸ். ஸோ இதெல்லாமே பேராசைட்டிக் டிசீஸாக. 138 லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி தான். சிட்ரிக் ஆசிட் இதோட ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி. சிட்ரிக் ஆசிட் எங்கே இருக்கும், லெமன் ஜூஸ். டாட்டாரிக் ஆசிட் எங்கே இருக்கும், கிரேப்ஸ். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எங்கே இருக்கும், ஸ்டொமக் ஜூஸஸ். டானிக் ஆசிட் வந்து டீ. ஓகேவா. சிட்ரிக் அமிலம் வந்து எலுமிச்சை சாறு. டாட்டாரிக் அமிலம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா திராட்சை. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இறப்பை நீர். டானிக் அமிலம் தேநீர். நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ப்ளீச்சிங் பவுடர் வந்து என்ன அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்டன்ட். ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னா சலவைத்தூள். அது வந்து ஒரு கிருமி நாசினி. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது பாரிஸ் சாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா பிளாஸ்டரிங் தி ஃப்ராக்சர்டு போன்ஸ், அதாவது முறிந்த எலும்பை ஒட்ட வைத்தல். டிடிடி. ஸோ டிடிடி வந்து என்ன அப்படின்னா இன்செக்டிசைடு. டிடிடி வந்து பூச்சிக்கொல்லி. நெக்ஸ்ட் பொட்டாஷாலம் வந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது குடிநீரை தூய்மைப்படுத்துதல். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி. 140 read the following statement with reference to the fertilizer. உரங்கள் தொடர்புடைய கீழ்கண்ட வாக்கியங்களை படிக்கவும். ஸோ விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், எது கரெக்ட். 1, 2, 3 வந்து கரெக்ட். கொடுத்துருக்க மூணுமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா நைட்ரஜன் இஸ் ஹைலி எசென்ஷியல் ஃபார் ரேபிட் growth ஆஃப் பிளான்ட்ஸ். நைட்ரஜன் தாவரங்களின் வேகமான வளர்ச்சிக்கு அவசியமானதாகும். பாஸ்பேட் ப்ரொமோட்ஸ் ஏர்லி growth as well as early maturity of plant. தாவரங்களின் துரித வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் பாஸ்பேட் தேவை. பொட்டாசியம் டெவலப்ஸ் a healthy root system. வலிமையான வேர் அமைப்பை பொட்டாசியம் உருவாக்குகிறது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2 and 3. 141 மேட்ச் லிஸ்ட் 1 with லிஸ்ட் 2. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ படி எச்சிங் ஆன் கிளாஸ். ஸோ எச்சிங் ஆன் கிளாஸ்னால் கண்ணாடி அரித்தல். இதுக்கான ஆன்சர் வந்து ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட். ஓகேவா. ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம். கேலிகோ பிரிண்டிங் வந்து என்னென்னா பொட்டாசியம் டைக்ரோமேட். கேலிகோ அச்சிடுதல் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸ்கின் ஆயில்மெண்ட் அப்படின்னா தோல் களிம்பு. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா சிங்க் கார்பனேட். ஓகேவா. தோல் களிம்பு. ஸ்கின் ஆயின்மெண்ட் வந்து சிங்க் கார்பனேட். ஃபஞ்சிசைட் அதாவது காளான் கொல்லி எது அப்படின்னா ஆப்ஷன் 2, அதாவது போர்டாக்ஸ் கலவை. ஓகேவா. எச்சிங் ஆன் கிளாஸ் வந்து ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட். கேலிகோ பிரிண்டிங் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட். சிங்க் ஆயின்மெண்ட் வந்து சிங்க் கார்பனேட். ஸ்கின் ஆயின்மெண்ட் வந்து சிங்க் கார்பனேட். ஃபஞ்சிசைட் வந்து போர்டாக்ஸ் மிக்சர். ஓகே. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஐ ஹேவ் டு மேட்ச். இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி நியூட்டன். ஸோ நியூட்டன் வந்து என்ன சொன்னார், லா ஆஃப் கிராவிடேஷன். ஜான்ஸ் கெப்லர் இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா எலிப்டிக்கல் ஆர்பிட் ஆஃப் பிளானட் அரவுண்ட் தி சன். கேவண்டிஷ் வந்து மாஸ் ஆஃப் தி எர்த். கோப்பர்னிக்கஸ் ஹெலிகோசென்ட்ரிக் தியரி. ஆப்ஷன் பி. நியூட்டன் வந்து புவியீர்ப்பு விதி. ஜோஹனாஸ் கெப்லர் வந்து கோள்களின் நீள்வட்ட பாதையின் இயக்கம். காண்டிஷ் வந்து புவியின் நிறை. கோப்பர்னிக்கஸ் வந்து சூரிய மைய கோட்பாடு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 143 சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் அ சென்டர். மைய விலக்கு விசை என்பது மையத்தை நோக்கி செயல்படும் விசை ஆகும். பட்டர் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் கர்ட் டியூ டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். தயிர் கடையப்படும் போது வெண்ணெய் பிரித்தெடுக்கப்படுவது மைய விலக்கு விசையால் தான். இதில் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலோன் கரெக்ட். ஓகேவா. பட்டர் இருக்கு இல்லையா. ஸோ பட்டர் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் கர்ட் டியூ டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மட்டும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஸோ என்னன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் அ ஃபோர்ஸ் விச் இஸ் ஆக்டிங் எவே ஃப்ரம் த சென்டர். மைய விலக்குனா சென்டரை விட்டு போகிறது. ஓகேவா. சென்டர்லேருந்து விலகி போகிறது தான் சென்ட்ரிஃபியூகல். அப்போது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு தான் டுவர்ட்ஸ் அ சென்டர். ஓகேவா. மைய நோக்கு விசை தான் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு, செகண்ட் ஒன் மட்டும் கரெக்ட். ஆப்ஷன் சி. 144 ஃபியூஸ் வயர் ஹேஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப். ஃபியூஸ் வயருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஹை ரெசிஸ்டன்ட் அண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட். ஃபியூஸ் வயர் அப்படின்னா உருகு இழை. அதோட ஆன்சர் அதிக மின்தடையும் குறைந்த உருகு நிலையும் கொண்டது.
145. The temperature in Celsius scale at which the temperature in Fahrenheit scale equals 11/5 its value in Celsius scale is செல்சியஸ் வெப்பநிலை அளவுகோலில் அமையப்பெறும் வெப்பநிலையின் 11/5 பெருக்கு மதிப்பிற்கு சமமான ஃபாரன்ஹீட் வெப்பநிலை மதிப்பே தரும் வெப்பநிலை எது அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலானா செல்சியஸுக்கும் அந்த ஃபாரன்ஹீட்டுக்கும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா C is equal to 5/9 into F minus 32 ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ஸ்கேல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்சியஸ் ஸ்கேல் இருக்க டெம்பரேச்சர் நான் சீன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இன் த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ஸ்கேல் at which the temperature in Fahrenheit equals 11/5 of its value. அதாவது செல்சியஸ் ஸ்கேலில் சீன் இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ ஃபாரன்ஹீட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சியை விடைக்கும் 11/5 டைம்ஸ் மோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செல்சியஸ் ஸ்கேலில் சி, ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் அது வந்து எப்படி இருக்கும் 11/5 ஆஃப் சி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த சிக்கு பதிலாக இந்த சி போடுறோம், இந்த ஃபாரன்ஹீட்டுக்கு பதிலாக 11/5 ஆஃப் சி வந்து போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் எப்படி ஆகும்? C is equal to 5/9 into F வந்து என்ன தெரியும் 11/5 into C இல்லையா -32. இப்போ நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு சியோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 80 டிகிரி செல்சியஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 80 டிகிரி செல்சியஸ். மேட்ச் தி ஃபாலோயிங் 146. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ ஏ வழி பார்த்தோம் அப்படின்னா கான்கோர்ட் ஏர்கிராஃப்ட். ஸோ கான்கோர்ட் ஏர்கிராஃப்ட் வந்து பாரிஸ் டு லியான்ஸ். சீபெட் ட்ராவல்வே, சீபெட் ட்ராவல்வே வந்து எங்கன்னா லண்டன் டு நியூயார்க்கு. டிஜிவி வந்து லண்டன் டு பாரிஸ். சட்பாதி வந்து சென்னை டு மைசூர். அதான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த டிஜிவி அப்படின்னா ட்ரெயினே கிராண்டி வெயிட்டர், அதாவது இது ஃப்ரான்ஸ் வேர்டு. ஓகேவா? ஃப்ரெஞ்சில் உள்ள வேர்டு தான் இந்த டிஜிவி. அதாவது ஹை ஸ்பீடு ட்ரெயினை தான் நம்ம டிஜிவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. 147. Tick the correct answer. The word clima, which means climate, is derived from the language. காலநிலையை குறிக்கும் கிளிமா என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அதாவது கிரீக். இது வந்து என்ன வேர்டு? கிரீக். மீனிங் வந்து என்னது? கிளைமேட். 148. The length of the growing season in taiga forest. டைகா தாவரங்களின் வளர்ச்சி காலம் எது? ஸோ எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்காங்க. ஆப்ஷன் டி 130 days. 149. லிஸ்ட் 1 and 2. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சினுக்கு வந்து யூஎஸ்ஏ. சினுக்கு வந்து யூஎஸ்ஏ. ஃபோன் வந்து நார்த்தன் இட்டாலி. சிரோக்கோ வந்து எங்கே அப்படின்னா சஹாரா டெசர்ட். லூ வந்து தார் டெசர்ட் இன் இந்தியா. ஓகேவா? சினுக்கு வந்து எங்கே? அமெரிக்க ஐக்கிய நாடு. ஃபோன் வந்து வடக்கு இத்தாலி. சிராக்கோ சஹாரா பாலைவனம். லூ இந்தியாவின் தார் பாலைவனம். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். எகெயின் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளானட் அண்ட் அதோட ரெவல்யூஷன் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெர்க்குரி வந்து என்ன அப்படின்னா 87.97 days. வீனஸ் வந்து 224.7 days. எர்த் நமக்கு தெரியும் 365 1/4 days. மார்ஸ் வந்து 687 days. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. புதன் வந்து எவ்வளோ? 87.97. வெள்ளி வந்து 224.7. பூமி 365 1/4. செவ்வாய் 687 days. ஆன்சர் ஆப்ஷன் சி. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது வந்து என்ன, அந்த படத்தில் இருக்கிறது என்னன்னு கேட்டுக்காங்க. என்ன அப்படின்னா அது வந்து புயலின் கண், த ஐ ஆஃப் தி சைக்ளோன். ஆப்ஷன் ஏ. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதில் கரெக்ட் வந்து ஆப்ஷன் பி. அதாவது அந்தமான் சி லைஸ் பிட்வீன் அந்தமான் ஐலாண்ட் அண்ட் தாய்லாண்டு. அந்தமான் சி லைஸ் பிட்வீன் அந்தமான் ஐலாண்ட் அண்ட் தாய்லாண்ட். அதாவது அந்தமான் தீவுக்கும் தாய்லாண்டுக்கும் இடையில் உள்ள கடல் தான் அந்தமான் கடல். 153. Choose the correct answer. 5 stages of economic growth is a view of. பொருளாதார வளர்ச்சி நிலைக்கு முன்னேற 5 வகையான கட்டங்கள் விளக்கியுள்ளவர் யார் அப்படின்னா ரோஸ்டோ.
154. Which social reformer developed a feeling of oneness by popularizing Hindi? ஹிந்தி மொழி மூலம் அனைவரும் ஒருவரே என்ற உணர்வை ஏற்படுத்திய சமூக சீர்திருத்தவாதி யார்? ஆப்ஷன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி. 155. Which of the following periodical is not correctly matched with its editor? ஸோ இதில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி சந்தியா அப்படிங்கிறது பரீந்தர் கோஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. ஸோ சந்தியா அப்படிங்கிறது யார் எழுதுனானா பிரம்மாந்தவ் உபதை. ஓகேவா, பிரம்மாந்தவ் உபதை அப்படிங்கிறவர் தான் எழுதுனது இந்த சந்தியா அப்படிங்கிறது. அதோட எடிட்டர் எழுதினதில்லை, அதோட எடிட்டர் வந்து யார் அப்படின்னா இந்த பிரம்மானந்த உபதை. ஸோ வந்தே மாதரம் வந்து எடிட்டர் அரபிந்தோ கோஷ், நியூ இந்தியா பிபின் சந்திரபால், யுகந்தர் பூபேந்திரநாத் தட்டா. ஸோ சந்தியா மட்டும் தப்பு. ஸோ சந்தியாவோட எடிட்டர் வந்து பிரம்மானந்த உபதை. Who said I am an Indian Tom Tom? நான் ஒரு இந்திய டமாரம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட். 157. All India Congress session held at Karachi in 1931 under the leadership of 1931 ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர். ஆல் இந்தியா காங்கிரஸ் செஷன் ஹெல்ட் அட் கராச்சி இன் 1931 under the leadership of யார்? ஆப்ஷன் டி வல்லபாய் பட்டேல். ஆப்ஷன் டி வல்லபாய் பட்டேல். 158. Which one of the following was the recommendation of the Cripps proposal? கீழ்கண்டவற்றுள் கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது ப்ரொபோஸ்ட் ஃபார் எ கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை அமைக்க திட்டம். 159. Who said give me your blood I will give you independence? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சுபாஷ் சந்திர போஸ். உங்கள் இரத்தத்தை கொடுங்கள் நான் சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். 160. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ படி பார்த்தோம் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து அல் ஹிலால். இது ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரீவியஸ் 2012 or 13 இயர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம். ஓகேவா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து அல் ஹிலால். அம்பேத்கர் வந்து மூக் நாயக். தேவேந்திரநாத் டாகூர் தத்வபோதினி பத்ரிகா. பாலகங்காதர் தலக் கேசரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 161. When was the Tashkent Peace Conference held? என்னைக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜான்வரி 1966. ஜான்வரி 10, 1966. தாஷ்கண்ட் அமைதி மாநாடு எப்போது நடைபெற்றது? ஜனவரி 1966. 162. Kamaraj was famous for his policy called ஆப்ஷன் சி கே பிளான், கே திட்டம். காமராஜரின் பிரபலமான கொள்கை எது? கே திட்டம். Consider the following statement. Assertion and reason வந்து கொடுத்துருக்காங்க. Assertion: the constitution of India contained 7 fundamental rights at the beginning. Now the constitution of India classified the fundamental rights under 6 groups. இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் 7 அடிப்படை உரிமைகளை கொண்டிருந்தது, தற்போது 6 அடிப்படை உரிமைகள் தான் உள்ளது. அசர்ஷன். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஹாஸ் பீன் abolished by 44th Amendment Act 1978. 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு விட்டது. ஸோ இந்த ரெண்டுமே கரெக்டு தானே? ஆப்ஷன் ஏ ரீசன் அண்ட் அசர்ஷன் வந்து கரெக்டு தான். அப்போ அசர்ஷன் அண்ட் ஆர், ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ, ஆர் வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே போயிடுச்சு அப்படின்னா ஆர்டிக்கல் 300A. ரைட் டு ப்ராப்பர்ட்டியோட ஆர்டிக்கல் வந்து 300A. இது வந்து இப்போ லீகல் ரைட். 164. லிஸ்ட் 1 with 2. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் வந்து த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் முதல் குடிமகன். பிரைம் மினிஸ்டர் பிரதம அமைச்சர் வந்து யார்? ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசாங்கத்தின் தலைவர். சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்து ரியல் ஹெட் இன் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், மாநிலத்தின் உண்மையான தலைவர். கவர்னர். கவர்னர் வந்து யார்? நாமினல் ஹெட் இன் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது மாநிலத்தின் பெயரளவு தலைவர். 165. லிஸ்ட் 1 with லிஸ்ட் 2. ஸோ இதில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதோட ஆன்சர் வந்து என்ன? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எங்கே இருக்குது? பார்ட் 4A. டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து பார்ட் 4. வில்லேஜ் பஞ்சாயத் பார்ட் 9. அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் பார்ட் 9A. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. அடிப்படை கடமைகள். ஸோ அடிப்படை கடமைகள் வந்து எது? பகுதி 4A.
அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பகுதி 4. கிராம பஞ்சாயத்து பகுதி 9. நகர்ப்புற உள்ளாட்சி பகுதி 9A. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. (166) Match the following. List 1 with list 2. The National Population Policy. இதோட ஆன்சர் வந்து February 2000. New Agricultural Policy July 2000. The New Industrial Policy 1991. The Planning Commission 1950. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி. தேசிய மக்கள் தொகை கொள்கை February 2000. புதிய விவசாய கொள்கை ஜூலை 2000. புதிய தொழில் கொள்கை 1991. திட்ட ஆணையம் 1950. ஸோ ஆப்ஷன் டி. Which article is called the soul and heart of the Indian Constitution? Article 32. மனிதனின் இருதயமும் உயிர் சக்தியும் என கருதப்படும் விதி 32. 168. List 1 with 2. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா. எமர்ஜென்சி டியூ டு வார் இது வந்து ஆர்டிகல் 352. எமர்ஜென்சி டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மெஷினரி இன் ஸ்டேட் ஆர்டிகல் 356. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. அதாவது தேசிய நெருக்கடி நிலை வந்து ஆர்டிகல் 352. மாநில நெருக்கடி நிலை வந்து என்னென்னா ஆர்டிகல் 356. நிதி நெருக்கடி நிலை வந்து ஆர்டிகல் 360. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 169. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்து எது கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4 அதாவது 4th ஒன் தான் கரெக்ட் கிடையாது. கவர்னர் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். மாநில நிர்வாகத்தின் நிர்வாக தலைவர் ஆளுநர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 4th ஒன் தப்பு. மற்றபடி 1, 2, 3 வந்து கரெக்ட். 1 வந்து என்னது செக்ரட்டரியேட் இஸ் அ நர்வ் சென்டர் ஆஃப் தி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். மாநில நிர்வாகத்தின் நரம்பு மண்டலமாக செயலகம் உள்ளது. Second one, district is a basic unit of administration in India. இந்திய நிர்வாகத்தின் அடிப்படை அலகாக மாவட்டம் உள்ளது. அடுத்த third one, the district collector is a head of the district administration. மாவட்ட நிர்வாகத்தின் தலைவராக மாவட்ட ஆட்சியர் உள்ளார். ஸோ இது வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் 3 கரெக்ட், 4 மட்டும் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து 4 இஸ் நாட் கரெக்ட். 170. விச் இஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 1, 2, 3 வந்து கரெக்டு, 4th மட்டும் தப்பு. ஓகேவா. 1 வந்து என்னது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அ ரிட்டன் ஒன். இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு அது கரெக்டு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் போத் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு நெகிடும் நெகிழா இயல்புடையது அதுவும் கரெக்டு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ்டு செக்குலர் ஸ்டேட். இந்திய அரசியலமைப்பு மத சார்பற்ற அரசை உடையது அதுவும் கரெக்ட். அப்போ 4th ஒன் மட்டும்தான் தப்பு. ஸோ 4th ஒன் வந்து என்னது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் எகெயின்ஸ்ட் தி ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசுக்கு எதிரானது அது தப்பு. ஃபர்ஸ்ட் 3 வந்து கரெக்ட். 171. ஸோ அந்த மேட்ச் பண்ணோம். இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ டி படி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கிள் தான் வரும். ஓகேவா. ஆர்டிக்கிள் 153 என்னென்னா ஆப்ஷன் 2 கவர்னர். ஆர்டிக்கிள் 163 வந்து சீஃப் மினிஸ்டர். ஆர்டிக்கிள் 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சி அண்ட் ஆர்டிக்கிள் 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. ஆன்சர் ஆப்ஷன் டி. விதி 153 ஆளுநர், 163 முதலமைச்சர், 352 வந்து தேசிய அவசர நிலை, 356 மாநில அவசர நிலை. ஆப்ஷன் டி. லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஐ ஹாவ் டு மேட்ச். ஸோ ஐஎம்எஃப் வந்து என்னென்னா அதாவது பன்னாட்டு நிதி நிறுவனம். இது வந்து ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன். அதாவது என்னென்னா குறுகிய கால கடன் வழங்கும் நிறுவனம். அதுக்கப்புறமா WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பு வந்து என்னென்னா ரிசால்விங் ட்ரேட் டிஸ்பியூட் அதாவது வர்த்தக தகராறுகளை கையாளுதல். IFC. ஸோ IFC வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி. பன்னாட்டு நிதி கழகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சட்டப்பூர்வ தனி நிதி ஆதாரம். IDA வந்து லோயர் சர்வீசிங் சார்ஜ் ஆன் லோன்ஸ். IDA அப்படின்னா பன்னாட்டு வளர்ச்சி கழகம். இது வந்து குறைந்த வட்டியில் நிதி உதவி. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஃபைண்ட் தி ஆட் டேர்ம் அவுட்டு. ஸோ ஆட் டேர்ம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, LIC கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இல்லை ஆட் ஒன் அவுட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா. அதாவது இந்திய தொழில் நிதி கழகம் IFCI தான் வந்து ஆட் மேன் அவுட். 174 அசர்ஷன் அண்ட் ரீசன் பார்த்துக்கோங்க.
Since the introduction of economic reforms in 1991, there has been a qualitative change in our planning. 1991 முதல் புதிய பொருளாதார சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதால் நமது திட்டமிடுதலில் நல்ல தரமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. Reason: The central objective of planning in India is to raise the standard of living of the people. இந்திய திட்டமிடுதலின் மைய நோக்கம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. ஸோ இந்த ரெண்டுமே கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் A and R are correct. The first product to be registered from Tamil Nadu under the Geographical Index Registration and Protection Law is புவிசார் குறியீடு சட்டம் மூலம் தமிழகத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட முதல் பொருள் வந்து எதா அப்படின்னா ஆப்ஷன் டி சேலம் சுங்குடி சேலை. ஓகேவா, சேலம் சுங்குடி சேலை, சேலம் சுங்குடி சாரீஸ். 176. Choose the correct answer. Which theory brings out the relationship between the birth rate and death rate? Which theory brings out the relationship between the birth rate and death rate? பிறப்பு வீதத்திற்கும் இறப்பு வீதத்திற்கும் உள்ள உறவை விளக்கும் கோட்பாடு எது அப்படின்னா ஆப்ஷன் சி த தியரி ஆஃப் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன். மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு. த தியரி ஆஃப் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன். அடுத்த கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஃபர்ஸ்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அதாவது நில சீர்திருத்தங்கள் வந்து எதுனா த அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். ஜமீன்தாரி முறை இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒழிக்கிறது. ஏப்ரல் 1999 என்ன அப்படின்னா ஜவஹர் கிராம் சமிதி யோஜனா. ஜவஹர் கிராம் சமிதி யோஜனா ஏப்ரல் 1999 ஜவஹர் கிராம் சமிதி யோஜனா. ஆகஸ்ட் 15, 1995 வந்து நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம். நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம். அக்டோபர் 2, 1993 வந்து எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நில சீர்திருத்தங்கள். ஸோ நில சீர்திருத்தங்கள் வந்து ஜமீன்தார் முறை ஒழிப்பு திட்டம். ஏப்ரல் 1999 வந்து ஜவஹர் கிராம் வேலைவாய்ப்பு திட்டம். ஆகஸ்ட் 15, 1995 வந்து நாட்டு சமூக உதவி திட்டம். அக்டோபர் 2, 1993 வந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஸோ இதோட இங்கிலீஷ் ஃபுல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். என்எஸ்ஏபி அப்படின்னா நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். இஏஎஸ் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம். ஜேஜிஎஸ்ஒய்னா ஜவஹர் கிராம் சமிதி யோஜனா. ஸோ இது மஸ்ட் எல்லாருமே படிச்சுருக்கணும். ஓகேவா. 178. Which one of the following is incorrectly matched? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தப்பாக வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறது ஆப்ஷன் ஏ. ப்ரொஃபஸர் பிசி மஹலனாபிஸ். ஸோ மஹலனாபிஸ் வந்து செகண்ட் 5 இயர் பிளான் வரும், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட் 5 இயர் பிளான். ஸோ அது வந்து தப்பு. மற்றது எல்லாமே கரெக்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க. டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்னென்னா மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி 0, அதாவது மறைமுக வேலையின்மை அப்படின்னா இறுதி நிலை உற்பத்தி திறன் 0. ஜேஎம் கெய்ன்ஸ் வந்து ஃபாதர் ஆஃப் நியூ எக்கனாமிக்ஸ். புதிய பொருளியலின் தந்தை ஜேஎம் கெய்ன்ஸா. த ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் சேர்மன் யார்? ஜவஹர்லால் நேரு. முதல் திட்டக்குழுவின் தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு. 179. டிஸ்போசபிள் இன்கம். ஸோ டிஸ்போசபிள் இன்கம் ஃபார்முலா வந்து என்னென்னா பர்சனல் இன்கம் மைனஸ் பர்சனல் டாக்ஸஸ். பர்சனல் இன்கம் மைனஸ் பர்சனல் டாக்ஸஸ் தான் இதோட ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. செலவிட தகுதியான தனி மனித வருமானம் ஈக்குவல் டு தனி மனித வருமானம் மைனஸ் பர்சனல் டாக்ஸஸா. 180. Who is the present governor of RBI? RBIயோட present governor யார் அப்படின்னா சக்தி காந்தா தாஸா. 181. Select the answer from the given option. ஸோ இதில் வந்து கரெக்ட் வந்து என்னென்னா ஆப்ஷன் டி 1, 3 and 4. அதாவது எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா the Indian economy is characterized by இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை இயல்புகள் என்னெல்லாம் அப்படின்னா ஆப்ஷன் டி 1, 3 and 4. அதாவது 1 வந்து ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையின் முதன்மைத்துறை, வேளாண்மையில் முதன்மைத்துறை. ஓகேவா, ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அண்ட் தேர்ட் வந்து லோ பெர் கேபிட்டா இன்கம், குறைந்த தள வருமானம். அண்ட் ஃபோர்த் வந்து மேசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதிக அளவு வேலையின்மை. ஸோ இதுதான் வந்து இந்தியன் எக்கனாமியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு மற்றது எல்லாமே வந்து என்னென்னா மேக்ஸ் தான். ஸோ மேக்ஸ் வந்து நம்ம பார்க்கல, ஜஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.